ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைச்சு உன்னை உட்கார வச்சு பேசுனா என் வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஏய், முதல்ல இங்கிருந்து வெளிய போடி. ஏய், பாடி பொடின்னு பேசுன மரியாதை கெட்டும் பாத்துக்கோ. அப்படி பேசுனா அப்புறம் என்ன பண்ணுவேன்? என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு என் முன்னாடியே குரலை வசதி பேசிட்டு இருக்கியா நீயே? ஏய், வெளிய போடி. போடி வெளிய. ஏய், ஆடி. ஏய், ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துப்பீங்க? உங்களுக்கெல்லாம் உங்க பொண்ணு மேல அக்கறையே இல்லையா? ஏய், தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு இருக்காத. இந்த பார், சந்திரா என் கூட பிறந்த அக்கா. இதோ நிக்கிறாளே என் பொண்ணு மதுமிதா. அவளுக்கு என் அக்கா பையன் மனோஜ் முறை பையன். அவங்க 2 பேருக்கும் நடுவுல அது யாரு? உன் நாத்தனாரு. அவளுக்கு வேற எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஏய் ஆறுமுகம், எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வர? என்ன பிரச்சனை உனக்கு? என் மகளுக்கும் என் அக்கா பையன் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி நிச்சயமே பண்ணிட்டேயா. இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு இவ என் வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏமா, பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்க, நிச்சயம் பண்ண வீட்டுல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? யோ, இவகிட்ட என்ன பேச்சு? முதல்ல இவளை வெளியே போக சொல்லியா. இத பாரு, எனக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு விஷயம் இல்ல, நேரம் இல்ல. போக சொல்லு. அதான் சொல்றாருலம்மா. போமா, ஏமா நின்னுட்டு இருக்க? போமா. ஏய், நீங்க 2 பேரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கல. ஏ, போடி. போங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாமா? ஏமா இப்படி மரமாரி நிக்கிற? போகாம கிளம்பி போமா. அது இல்லண்ணே, நான் என்னங்க ஐயா பிரச்சனை? கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க யாருங்க? இத பாரு தம்பி, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே இவ. தேவையில்லாம வந்து என் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மரியாதை இவளை வெளியில கூட்டு போயிரு, இல்ல இங்க நடக்கிறத வேற பாத்துக்க. நான் பாத்துக்கிறேங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். அன்பரசி, வாங்க கிளம்பலாம். வாங்க போலாம் ப்ளீஸ். சொல்றது கேளுங்க, வாங்க. வந்துடாது இனிமே என் வீட்டு பக்கம். போங்க எல்லாரும். என் மேல நீங்க கோவமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என்னால பார்த்துட்டு அப்படியே போக முடியல. அதனாலதான் நான் வந்தேன். எப்படியும் என்ன பிரச்சனைன்னு என்னை நம்பி நீங்க சொல்ல போறதில்ல. ஏன்னா நான் தப்பானவங்கிற எண்ணம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஒரு நிமிஷம். இது நாள் வரைக்கும் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தது அது உண்மைதான். அன்னைக்கு நீங்க அப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுக்கு தான் நானும் உங்களை திட்டினேன். மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீங்க இப்போ திருந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இங்க இவங்களோட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?
அது அது ஒரு லவ் மேட்டரு. லவ் மேட்ரா? இங்கேயா? யாரோட லவ்ங்க? ஆமாங்க, விஸ்வாசரோட தங்கச்சி ஒரு சாதாரண குடும்பத்து பையனை லவ் பண்றா. அவங்க 2 பேரும் அது சம்பந்தமா பேச வந்தப்பதான் அந்த ஆளு ஊர்க்காரங்க கிட்ட நான் கல்யாணத்தை நிறுத்த வந்தேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நீங்க வந்தீங்க. சரிங்க, அதுக்குன்னு இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கு நீங்க ஏன் தனியா வரீங்க? விஸ்வாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லங்க, இன்னைக்கு அவர் கண்டிப்பா கம்பெனிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனாலதான் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நானே இத பத்தி பேசி முடிச்சிடலான்னு நினைச்சு இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, இது எனக்கு பழக்கமான ஏரியா தான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ. அப்புறம் ஏஷியன் கேம் போறதுக்கு ட்ரைனிங்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, கொஞ்ச நாளா ரெகுலரா ட்ரைனிங் எடுக்கிறது இல்ல. இந்த கன்ஃபியூஷன்ல என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா நான் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்ககிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க திரும்பவும் என்கிட்ட ட்ரைனிங் வர்றதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல. என்னோட பொறுப்பில்லாத குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காகவும் என் குழந்தைய காப்பாத்தினதுக்காகவும் தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த டைம்ல வரலன்னா இந்நேரம் என் குழந்தை என்கிட்ட இருந்திருக்காது. நீங்க அன்னைக்கு பண்ண உதவிக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எல்லாரும் ஒரு கட்டத்துல நாம செஞ்சது தப்புன்னு தெரிய வரும்போது நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கிறது மனித இயல்பு தானே. சரியா சொன்னீங்க. அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே சுத்தமா விட்டுட்டேன். இப்பதான் புதுசா பிறந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் என் குழந்தையோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு கோச்சா என்னால ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா பசங்களெல்லாம் ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ண முடியுது. நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மறுபடியும் சீக்கிரமா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா சுபா பிரச்சனை முடியாம ட்ரைனிங் வர்றது ரொம்ப கஷ்டம். சரிங்க, முதல்ல நீங்க இந்த பிரச்சனையை முடிக்கிற வழியா பாருங்க. நான் விஸ்வா கிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க. சரிங்க. சரி, இப்ப இங்கிருந்து எப்படி போக போறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பக்கத்துல தான் இருக்கு. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சொல்லுங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த அன்பரசி என் வீட்டுக்கு வந்தான். மனோஜுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னாமா. நான் விடலையே. அந்த அன்பரசி இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டேன்ல. நான் போடல, இனி இந்த கல்யாண பேச்சை எடுக்க மாட்டான். சரி சரி, ஆனா இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பணத்தை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. எனக்கு தேவை அந்த மனோஜ் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கான வேலைகள் என்னமோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டே இருங்க. என்னம்மா, என்ன நீங்க ஒரு கோடீஸ்வரனாக்கி காட்ட போறீங்க? நான் என்ன உங்களுக்கு இது மட்டுமா பண்ண போறேன்? இன்னும் எவ்வளவோ இருக்குமா. அது எல்லாம் உங்க மனசுல இருந்துட்டா சரி. உங்க மகளை மனோஜை தவிர வேற யாருக்காவது கட்டி வச்சீங்கன்னா அப்புறம் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல எதுவுமே மிச்சம் இருக்காது. இத பாருங்க, பல வருஷமா பேசலன்னு என் அக்காவுக்கு என் மேல பெரிய கோபம் இருந்துச்சு. அவளையே மனசை மாத்தி என் பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். இத பாருங்க, இப்ப நம்ம முக்காவாசி கரையை கடந்துட்டோம்.
இனிமே என் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. அதுவும் நான் நினைச்ச மாதிரி சரியா நடக்குமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி ஓகே, நான் நம்புறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். ம். என் அன்பரசி, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரமே என்ன அனுப்பாம நீ இந்த வீட்டை விட்டு போயிருவ போல இருக்கே. ஆமா, அப்படி நீ போயிட்டா எனக்கு என்ன கிக்க இருக்கு சொல்லு? நான் தான் உன்னை வெளியில அனுப்பணும். நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆ, என்ன அன்பரசி, எதுவும் அடிக்கடி விழல? பரவாயில்லையே, இப்படி முழுசா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கியே. அந்த ஆறுமுகம் கேங் எப்படி உன்னை சும்மா விட்டாங்க? ஹே, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில ஜெயிக்க போறது நாங்க தான். ஏன்னா எங்க பக்கம் தான் நியாயமும் இருக்கு, உண்மையும் இருக்கு. எப்பப்பா, அப்படி என்ன மேடம்க்கு நியாயமும் உண்மையும் இருக்கு? இங்க பாரு அன்பரசி, இப்ப கூட என்னால அந்த மனோஜ ஃப்ராடுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணவும் முடியும். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னு கேள, ஏன்னா என் அக்கா உனக்காக தான். இனிமே உனக்கு புரியல? அவன் இருந்தாதான் நீ அவனுக்கும் சுபாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவ. ஆனா அது நடக்காது. அதை விட வேற விஷயம். இருந்தாலும் அப்படி நீ அரேஞ்ச் பண்ணுவல்ல, அந்த கல்யாணம் நிக்கும் போது சுபா மூஞ்சில காரி துப்புவா. அப்புறம் என்ன, ஆண்டிக்கெல்லாம் தெரிய வந்து இந்த விஷயம், அதுக்கப்புறம் ஆண்டியே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்க. அத நான் என் 2 கண்ணால பார்த்து சந்தோஷப்படுவேன். அனன்யா, நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிற. நீ எல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். செய்யறதுன்னு வந்துட்டு அது இந்த அன்பரசி மட்டும்தான். அதனால இந்த மாதிரி பகல் கனவு கண்டு அதுல கோட்டை கட்டாம போய் வீட்ல பாத்திரம் கழுவுற வேலை இருந்தா பாரு. ஹலோ சுபா, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். கிளம்பலாம், சீக்கிரம் வா. சரி இரு, இதோ வந்துடுறேன்.
எங்க கிளம்பிட்ட சுபா? சீக்கிரமா சுபா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. மனோஜ், என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சுபா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நானும் விஸ்வாசரும் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம்னு வாக்கு கொடுத்துருக்கோம்ல. அண்ணி, நீங்க இன்னைக்கு காலையில மனோஜோட மாமா வீட்ல போய் பேசுனீங்கல்ல, அப்ப அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அண்ணி. அது மட்டும் இல்லாம என்னால அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தோணல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க 2 பேராலையும் சேரவே முடியாது அண்ணி. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நாங்க இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணோம். இப்ப கூட நாங்க எங்க முடிவை மாத்திக்கலாம் அண்ணி. நீங்க எங்களை பார்த்துட்டீங்க, இவ்வளவு நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்காக மட்டும்தான் இப்ப நின்னு பேசிட்டு இருக்கோம். அடே அப்பா, திடீர்னு எங்க இருந்து சுபா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நீங்க இருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் கலவரம் வெடிக்கும்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? அத பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? அது சரி, வயித்துல இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எங்க ஓட போற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். இங்க பாரு சுபா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்றதுக்கு அப்பா அம்மா பெரியவங்கன்னு அவங்க ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. அது மட்டும் இல்லாம உன் மேல வீட்ல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நீ அவங்க யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்னு சொல்ற. அப்படி நீ போயிட்டா இந்த குடும்பம் நிம்மதியா வாழும்னு உனக்கு தோணுதா? இல்ல நீதான் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்கிறியா? அப்படி இவங்களை மீறி நீ போயிட்டா இவங்க எல்லாருடைய சாபத்தை தான் நீ வாங்கிட்டு போவ. அது எல்லாத்தையும் விட நீ அப்படி போயிட்டனா அது உன்னை பெத்த உங்க அம்மாவோட மனசுல நீ விஷத்தை விதைச்சிட்டு போனதுக்கு சமம். இப்படி எல்லாருடைய சாபத்தை வாங்கிட்டு தான் நீங்க இருந்து போக போறியா? இல்ல பொறுமையா இருந்து உன் வாழ்க்கைய நீயே சாதிச்சு எடுத்துக்க போறியா? இதுக்கப்புறம் நான் உங்களை தடுக்க போறதில்ல. அப்புறமும் நீ போகணுமா வேண்டாமாங்கிற முடிவு உன்னோடதுதான். நீ நல்லா வாழ்வங்கிற நம்பிக்கையில தான் உள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ சுயநலமா ஒரு முடிவெடுத்தனா அது அவங்க வாழ்க்கையும் தான் பாதிக்கும். அவங்க நிம்மதியை நீ பறிக்கணும்னு நினைச்சனா நீ தாராளமா இங்க இருந்து இப்பவே போலாம். மனோஜ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நம்மள பெத்தவங்களோட நிம்மதியெல்லாம் பறிச்சுட்டு நாம மட்டும் தனியா போய் எப்படி வாழ போறோம்? அவங்களோட சாபம் நம்ம குழந்தையையும் தான் பாதிக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்போம் மனோஜ். நமக்கு எங்க அண்ணியும் அண்ணனும் இருக்காங்க. அவங்க நம்மளை கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நான் வரேன். சரி, வா சுபா.